மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஒரு மலரின் இறுதிப் பயணம். தேவ அன்பு இயேசு என்னும் மலர் வழியே நமக்கு பரிமாறப்படுகிறது. கள்ளம் கபடமற்ற வெள்ளை மலர் ஒன்று சிலுவை மரம் சுமந்து கொலைக்களம் செல்லும் பாதை இது. தேவ மலரின் இந்த பாதையிலே இதை செய் என வலியுறுத்த சில காட்சிகள், இதை செய்யாதே என அறிவுறுத்த சில காட்சிகள். இந்நாள் வரை பாதையோரத்து பார்வையாளர்களாய் வாழ்ந்தது போதும், இனி ஏனும் பயணிகளாய் மாறி அவருடன் நடப்போம். இயேசுவை விடுவிக்க விரும்பிய பிலாத்து கல் தளத்தில் அமர்ந்தபோது கல்லாகி போனது அவன் இதயம். இந்த மானிடரை அன்பு செய்த காரணத்தால் மட்டுமே அந்த மலருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. உலகத்தின் கண்களுக்கு உண்மை ஒளிந்து கொண்டது, நீதி புறமுதுகு காட்டி நின்றது. இயேசுவிற்கு தீர்ப்பிட்டது யார்? நாம் சேர்த்து வைத்த குற்றங்கள் தானே தீர்ப்பிட்டன. நாம் விடுதலை செய்ய மறுத்த நமது பாவங்கள் தானே இயேசுவின் விடுதலையை பறித்தன. இதை கண்ட பின்பாவது தனக்கொரு நீதி என்றும் தனக்கொரு கொள்கை என்றும் அடம்பிடிப்பதை விட்டொழிப்போம். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே சிலுவை சுமையை எனக்கு தந்தார், சிலுவை சுமையை எனக்கு தந்தார். ஆதி காலந்தொட்டு ஆழத்தில் வேரூன்றி அன்பு நீரெடுத்து அவனிக்கெல்லாம் அள்ளித்தந்த பசுமை மாறா பச்சை மரமொன்று சிலுவை மரம் சுமக்கிறது. ஓ நம் பாவத்தின் வேலை! முட்களின் நடுவே காணாமல் போன நம்மை தேடி வந்த ஆயன் முட்களையே தலையில் தாங்கி செம்மறியாய் மாறிப்போகிறார். இது நம் பாவத்தின் கைவேலை. நம் பாவத்தின் சம்பளத்தை, மரணத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நம் பாவத்திற்கான பரிகார பாதையிலே பரமன் நடக்கிறார். இதை பார்த்த பின்பும் பதுங்கியிருந்தால் நாம் மனிதர் இல்லை. இதோ மறைவிலிருந்து வெளியேறி அவருடனே நடப்போம். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னே, முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். அன்பை துண்டிக்கும் ஆயுதம் பேராசை. அதை முறியடிப்பதற்காய் முகங்குப்புற கீழே விழுகிறார் இறைவன். கடவுளாகும் பேராசையால் தேவ அன்பை இழந்தனர் ஆதிப்பெற்றோர். அடுத்தவனின் மனைவி மீது ஆசை கொண்ட காரணத்தால் ஆண்டவனின் சாபம் பெற்றான் தாவீது. பணத்தின் மீது கொண்ட பேராசையால் பரமன் இயேசுவை காட்டிக் கொடுத்தான் யூதாஸ். மண்ணின் மீது கொண்ட ஆசையால் எத்தனை யுத்தங்கள்! இத்தனை ஆசைகளிலும் அன்புதானே பலியாடு. அன்புக்கு நாம் அடிமையானால் அமைதி கிட்டும். ஆண்டவரோடு நாமும் நிலத்தில் வீழ்வோம். அன்பென்னும் அரிய புதையலை அகழ்ந்தெடுப்போம் வாருங்கள்.
அருள் மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். சிமியோன் சொன்னவை இன்று நிஜமானது. தன் உதரத்தில் கருவாகி தன் கரத்தில் உருவான அன்பு மகனை கொலைக்களத்திற்கு கூட்டிச் செல்லும் காட்சி தாய் மரியாளின் இதயத்தை துண்டாடிவிட்டது. விழிகளில் வழியும் இரத்தத்தை துடைத்துவிட்டு இயேசுவும் தன் தாயை பார்க்கிறார். தாய் தன் மகனை பார்க்கிறார். தன் பிள்ளை சிலுவைக்கடியில் இரத்தம் சிந்துவதை பார்த்த மரியாளின் துயரம் விழிகளை தாண்டி இதயத்தில் கண்ணீரை வரவழைக்கிறது. இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தையின்படியே ஆகட்டும். அன்புக்கு ஆணிவேர் தாழ்ச்சி. மரியாளின் தாழ்ச்சியை கைக்கொள்வோம், ஆண்டவருக்கு அடிமையாவோம். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். கல்வாரி செல்வதற்குள் அந்த சிறிய மலர் சிலுவையின் பாரத்தால் சிதைந்து போகாதிருக்க வழிப்போக்கன் சீமோனை வற்புறுத்தி கூட்டி வந்தனர். இயேசுவுக்கு நன்றி கடன் பட்டோர் ஏராளம் உண்டு. 3 ஆண்டுகள் உடனிருந்த சீடர்கள் இல்லையா? கண்ணொளி பெற்ற நபர்கள் இல்லையா? குணம் பெற்ற மனிதர்கள் இல்லையா? இருப்பினும் ஒரு வழிப்போக்கனை தனக்கு உதவ தேர்ந்து கொண்டார் தேவன். பிறருக்கு உதவி செய்ய தினம் தினம் வாய்ப்புகள் வந்தபோதெல்லாம் விலக்கிவிட்டு பலனை எதிர்பார்த்து சில வேளைகளில் வலியச் சென்று உதவுவதாய் நடிப்பதை விட்டுவிடுவோம். கண்ணால் காண்கின்ற மனிதரை அன்பு செய்வோம். முகத்தை துடைத்தாள் என் முகத்தந்தே. மகம் சரி பாதி ஏற்க மறுத்தார். மகம் சரி பாதி ஏற்க மறுத்தார். முகம் குப்பர விழுந்ததாலும் முள்முடி அழுத்தியதாலும் அந்த பூவின் முகத்திலே முத்து முத்தாய் இரத்தத் துளிகள் ஆங்காங்கே. பார்த்தவரையெல்லாம் பலமுறை பார்த்து பரவசமடைய தூண்டிய பகலவனின் முகமா இன்று பார்த்தவர் பரிகசிக்கும் முகமானது? இளகிய மனம் கொண்ட வெரோனிக்காளின் துணியிலே தன் திருமுகம் பதிக்கிறான் தேவன். பாவத்தின் கோரத்தை நிரந்தரமாய் படம் பிடித்து கொண்டது அந்த துணி. அன்பின் அடையாளமாய் ஆண்டவன் அளித்த பரிசு அது. நாம் ஒவ்வொரு முறையும் அன்புக்கு எதிராய் பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் எத்துணை துயரப்படுகிறார் என எடுத்து காட்டுகிறது அந்த துணி. எழுந்து வா திரும்பி வா என்றழைத்தே. இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். அன்பை அங்கம் அங்கமாய் சிதைக்கும் ஆயுதம் பொறாமை. பொறாமை காரணமாய் ஆபேலை கொலை செய்தான் காயின். உலக வரலாற்றில் முதல் கொலை பொறாமையால் நிகழ்ந்தது. அன்பு எனும் ஓவியத்தில் படிந்த முதல் கரை இது. இயேசுவின் மீது பொறாமை கொண்டு கொலைக்களத்திற்கு கூட்டிச் செல்கின்றனர் பரிசேயர்கள். முகம் குப்புற விழுந்ததால் பூமிக்கும் பாரச் சிலுவைக்கும் இடையே சிக்கி அடைபட்ட இரத்த கண்கள் உடைபட அந்த செம்மறி
தன் புனித இரத்தத்தால் நாம் பொறாமையால் செய்த பாவங்களை கழுவி துடைக்கிறார். தன் சகோதரன் சிறிதே உயர்ந்தால் அவன் காலை வாரிவிட பொறாமை பேய்க்கு நம் இதய வீட்டை குத்தகைக்கு விட்டிருந்தோமே. வாருங்கள், முகம் குப்புற விழுவோம். எழும்போது அன்பை ஆடையாக அணிந்து கொள்வோம். ஏனெனில் அன்பு அழுக்காறு கொள்ளாது. அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தார், ஐயோ அதையும் கேலி செய்தார். பசுமை மாறா பச்சை மரமொன்று அங்கமெல்லாம் சிதைக்கப்பட்டு செந்நீர் சிந்தி கல்வாரி செல்கிறது. பார்த்து நின்ற சில பட்ட மரங்கள் சில தொழி கண்ணீரை காணிக்கையாக்குகின்றன. அழிந்து போன தன் அழகைக் கண்டு, சிதைந்து போன தன் உடலைக் கண்டு அழுத பெண்களை திரும்பி பார்த்த தேவன், உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் எனச் சொல்கிறார். அழிவில்லா ஆத்மாவின் அலங்கோலம் கண்டு அழச் சொல்கிறார். நமக்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பாவ குளத்தில் வீழ்ந்து பரிதவிக்கப் போகிற நம் குழந்தைகளுக்காகவும் அழச் சொல்கிறார். அன்புக்குரியவற்றை இழக்கும் போதும் நாம் கண்ணீர் விடுகிறோம். அன்புக்குரியவற்றை அடையும் போதும் நாம் கண்ணீர் விடுகிறோம். வாருங்கள், இப்போது கண்ணீர் விடுவோம். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார், உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். அன்பை அநியாயமாய்க் கொள்ளும் ஆயுதம் சந்தேகம். சந்தேகத்தால் நாம் செய்த பாவங்களின் பாரத்தால் 3ஆம் முறை முகம் குப்புற தரையில் விழுகிறார் இறைமகன். அன்று பாலைவனத்தில் சில வினாடிகள் சந்தேகப்பட்ட காரணத்தால் கானான் தேசத்தை காண முடியவில்லை மோயிசனால். சிறிதே சந்தேகப்பட்ட காரணத்தால் சில காலம் ஊமையாய்ப்போனார் சக்ரியாஸ். இன்றும் கடவுள் நீதியின் தேவனாய் இருந்திருந்தால் உலகம் முழுவதும் ஊமையர்களின் கூடமாயிருந்திருக்கும். இந்த சந்தேகத்தீயில் சாம்பலாகிக் கொண்டிருக்கும் குடும்பங்கள்தான் எத்தனை, உறவுகள் எத்தனை, நட்புகள் எத்தனை. அன்பை நாம் மறந்துவிடும்போது சந்தேகம் நம்மை விழுங்கி விடுகிறது. வாருங்கள், நம் சந்தேக பாவங்களின் பாரத்தால் சிலுவையோடு சரிந்து போன இயேசுவோடு நாமும் வீழ்வோம். சந்தேகத்தை தொலைப்போம், சமாதானத்தை கண்டெடுப்போம். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய். ஆடைக்கும் பாவத்திற்கும் அதிக சம்பந்தம் உண்டு. பாவம்தான் ஆடையின் பிறப்பிற்கு கரு. ஆதி மனிதன் வரலாறு இது. அன்று சிங்கார வனத்தில் பாவம் பிறந்தபோது ஆடை பிறந்தது. இன்று கல்வாரியில் பாவம் களையப்படும் போது ஆடையும் களையப்படுகிறது. இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. அவர்தம் ஆடை மீது சீட்டு போட்டார்கள். பாவத்தை பற்றி கொள்ளத்தான் மனிதரிடையே எத்தனை போட்டி பாருங்கள். நாமும் நம் பெயர்களை சீட்டிலே எழுதி போட்டு ஆவலோடு காத்திருக்கும் கூட்டத்தில்தானே நிற்கிறோம். ஆடை களையப்படும் போது ஆண்டவனின் உடலில் 1000 இரத்தக் கண்கள் திறக்கின்றன. ஒவ்வொரு பாவத்திற்கும் நம் கண்கள்தானே தொடக்கம். இதை கண்டபின்பாவது பாவமெனும் ஆடையை களைந்து
கண்களுக்கு ஞானத்திரையிட உறுதி கொள்வோம். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அந்த இறைமலரின் இதழ்களை ஆணியால் அறைகிறார்கள். ஊர் ஊராய்ச் சுற்றி உண்மை உரைத்ததற்கா உன் கால்களில் ஆணிகள்? சடலமாய்ப் போனவரை தொட்டு எழுப்பியதற்கா உனது கைகளில் ஆணிகள்? இல்லை இல்லை, குறுகிய கரடுமுரடான வானகத்து பாதையை மாற்றி அகன்ற சுகபோக நரக பாதையில் நாம் நடந்ததால்தான் இயேசுவின் கால்களில் ஆணிகள். நம் கடமையை நாம் செய்ய மறந்த காரணத்தால் தான் இயேசுவின் கரங்களில் ஆணிகள். பெருகி வரும் குருதியில் குழித்து அந்த வெள்ளை மலர் சிவப்பாகிப் போனது. அத்தனை இடரையும் ஏற்று இதழ்களை விரித்து ஆணிகளை ஏற்கிறது அந்த அன்பு மலர். இனிமேலாவது காலம் தாழ்த்தாது கடமையாற்றும் உறுதி கொள்வோம். வாழ்வுக்குச் செல்லும் பாதையிலே நடை பயில்வோம். இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? அந்த செம்மலர் சிலுவையிலே உயிர் விடுகிறது. பகைமணியும் நேசித்த குற்றத்திற்காய் அந்த வெண்மலருக்கு கிடைத்த வெகுமதி அது. நட்புக்காய் உயிர் விடுவது அரிது. ஆனால் பகைவருக்காய் நமக்காய் உயிர் விட்டது புரியாதது. கடவுள் மீது அன்பு குறைந்ததால் குற்றம் பிறந்தது. மனிதர் மீது அன்பு குறைவதால் குற்றம் வாழ்கிறது. நமது பிறப்பின் ரகசியம் அன்பு. நமது வாழ்வின் லட்சியம் அன்பு. அந்த அன்பின் உச்சியை நாம் அடைய மறுத்ததால் குன்றின் உச்சியிலே குருதியின் மத்தியிலே அந்த அன்பு மலர் ஆவியை அர்ப்பணிக்கிறது. இதை கண்ட பின்பாவது, ஆண்டவரின் அன்பின் ஆழத்தை அறிந்த பின்பாவது அயலானை அன்பு செய்ய உறுதி கொள்வோம். பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை பதறுகிறாள் என் தாயை. அன்றொரு நாள் நடுநிசி இரவில் நடுக்கும் குளிரில் அந்த மலர் மாட்டுக்கொட்டிலில் மரியின் மடியில் தவழ்ந்தது. இன்று அது நடுப்பகலில் கொடிய வெயிலில் ஜீவன் விட்டு காய்ந்து சருகாகி மரியின் மடியில் கிடக்கிறது. பிறரின் துயரம் போக்க ஆண்டவனிடம் ஆணையிட்டு தண்ணீரை ரசமாக்கினாள். இன்றோ தனக்கென வந்த துயரை மௌனமாய் ஏற்றுக்கொள்கிறாள். மீட்பின் பாதையிலே நம் பாவ மீட்புக்காய் தன் சோகத்தை ஜீரணித்துக் கொள்கிறாள். அவளின் பொதுநல நோக்கை பற்றிக் கொள்வதற்காகவே பிள்ளைகளாக்கப்பட்டோம் நாம் கல்வாரியில். இயேசுவின் மரணம் மரியிடம் ஏற்படுத்திய இதய ரணத்தை நமது நன்னடத்தையால் குணப்படுத்துவோம். சுயநலம் கொன்று நின்று போன அவள் இதயத்திற்கு உயிர் கொடுப்போம். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே. நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதையும் வரை உயிர்க்காதே. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வளைகள் உண்டு,
மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. ஆம், இந்த உலகத்தை படைத்த கடவுள் கடன் வாங்கிய கல்லறையில் உறங்குகிறார். ஆணித்தரமாய் அன்பை எடுத்துரைத்த குரல் இதோ அடங்கிவிட்டது. அன்பில் உருவான மலர் மண்ணில் புதைக்கப்படுகிறது. நாம் முளைப்பதற்காய் அந்த மலர் மண்ணில் வீழ்ந்து மாய்ந்து போனது. இந்நாள் வரை அன்பை சிதைத்த அனைத்து வகை ஆயுதங்களுடன் மாய்வோம். அப்போதுதான் மிகுந்த பலன் தரும் வண்ணம் அன்பை ஆடையாக கொண்டு இயேசுவோடு விழித்தெழுவோம், உயிர்த்தெழுவோம்.